உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 5ஆம் வாரம், திங்கள் 7/4/2025. முதல் வாசகம் தானியேல் 13:1-9, 15-17, 19-30, 32-62. தானியேல் ஆகமத்தின் பெரும்பகுதி. அதிகாரம் 1-12 எபிரேயம், அரமேயம் ஆகிய மொழிகளிலும் ஏனைய அதிகாரம் 13-14 முடிய கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டு கிடைத்துள்ளன. இறை வழிபாட்டு காட்சி இலக்கிய வகையை சார்ந்த இந்நூலில் அதிகாரம் 1-6 கதை பகுதியாகவும், 7-12 வரை காட்சி பகுதியாகவும், 13-14 முடிய மறுபடியும் கதை பகுதியாகவும் அமைந்துள்ளது. சூசன்னாவும் தானியேலின் தீர்ப்பும் என்று வரும் இன்றைய வாசக பகுதி சிலருக்கு இடரலாய் இருக்கக்கூடும் என்ற நோக்கிலே முழு பகுதியையும் தருவதோடு மாற்று வாசகமாக தானியேலின் தீர்ப்பை மட்டும் 13:41-62 தருவது நோக்கத்தக்கது. எனினும் இக்கதை கருத்து செறிவுள்ள ஓர் உட்பொருளை கொண்டுள்ளது. நேரடி பொருளாக புண்ணியத்தையும் புனிதத்தன்மை, பாவத்தின் மேல் மோகப்பாவம் வெற்றி கொள்வதாக கூறலாம். உட்பொருளாக பிற தெய்வ வழிபாடு, முதியோர், உண்மை கடவுளாகிய யாவே வழிபாட்டை சூசன்னா அழிக்க முடியாது என்பதை கொள்ளலாம். ஆண்டவர் முன்பாக பாவம் செய்வதை விட அதை செய்யாமல் உங்கள் கரங்களில் அகப்படுவது நல்லது. 13:23 என்ற சொற்களை கருத்தில் கொள்வது நன்று. பிற்கால யூத மரபிலே இக்கதை உலக பாசங்களில் ஈடுபட்ட சதுசேயர்கள் மேல் முதியோர் சட்டத்திற்கு கீழ்ப்பட்டு நடந்த பரிசேயர்கள் சூசன்னா கொண்ட வெற்றியையும் காட்டுவதாக விளக்குவர். சூசன்னாவின் துணிவு. ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவர் சூசன்னா. 13:35. இந்த நம்பிக்கையை அவளுக்கு துணிவை தருகிறது. தான் தப்பிக்க முடியாத நெருக்கடியில் மாட்டிக்கொண்ட போதும் நம்பிக்கை தளராது இருக்கிறார். பாவம் செய்து ஆண்டவரின் சாபத்தை பெற அவர் விரும்பவில்லை. எனவே பாவிகள் கையில் தண்டனை பெற தயங்கவில்லை. 13:22-23 எண்ணெய் துணிவு, எண்ணெய் வீரம். சூசன்னாவின் துணிவு நமக்கு வர வேண்டும். முதியோரின் மூர்க்கத்தனம். கதையில் வரும் இருவரும் முதியோர் என்று அழைக்கப்பட்ட நீதிபதிகள். நீதியை காக்க வேண்டியவர்கள் அநீதிக்கு கல்லறை தோண்டுகிறார்கள். நடுவர்களாய் இருந்து மக்களை வழிநடத்த வேண்டிய மூப்பர்கள் வாயிலாக பாபிலோனின்று ஒழுக்கக்கேடு வந்துள்ளது. 13:5 வேலிய பயிரை மேய்கிறது. தலைவர்கள் தருதலைகளாய் நடக்கின்றனர். முதியவர்களை முட்டாள்களாய் ஆகின்றனர். எத்தகைய மடமை இது! இன்று நம்மிடையே நம் தலைவர்கள் பலரின் நடத்தை கண்டு ஊர் சிரிக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு வகையிலே தலைவர்கள் தானே. குடும்பத்தில் இருக்கலாம், பள்ளியில் இருக்கலாம், தெருவில் இருக்கலாம், துறவரத்தில் இருக்கலாம், திரு அவையில் இருக்கலாம். அவ்விடங்களிலே நமக்கும் பொறுப்பும் கடமைகளும் உண்டு என்பதை அறிந்து அதற்கேற்ப நடக்கின்றோமா, ஒழுகுகின்றோமா? தலைமைக்குரிய கடமைகளை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறோமா? தகப்பன் நாட்டு சாராயம் தேடினால் தனையன் வெளிநாட்டு சரக்கை தேட மாட்டானா? இஸ்ராயல் மேற்பொழிகளுக்கோ ஐயோ கேடு, அவர்கள் தங்களையே மேய்த்து கொள்கிறார்கள். எசேக்கியேல் 34:1-2 என்பது நம்பால் எவ்வளவு உண்மையாகிறது. மனம் திரும்புவோம். கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை 2ஆக வெட்டி பிளப்பார். தானியேல் 13:55-59 என்ற தானியேலின் சொற்கள் நமக்கு பாடம் புகட்டுவனவாக. 2ஆம் வாசகம். நற்செய்தி இயல் 8 இறைவாக்கியங்கள் 1-11 முடிய. இயேசுவின் செல்வாக்கு ஓங்குவதை உணர்ந்த பரிசேயரும் யூத குருக்களும்
செசாருக்கு வரி கொடுப்பது முறையா? மார்க்கு 12:14. கணவன் தன் மனைவியை விளக்குவது சரியா என்று சிக்கலான மார்க்கு 10:2 கேள்விகளை கேட்டு அவரை மடக்க முயன்றனர். இங்கும் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது கண்டுபிடிக்கும்படி அவரை சோதிக்க இப்படி கேட்டனர். 6. இயேசு என்றுமே பாவிகள் பக்கம், பாவிகளையே சார்ந்திருப்பார் என்பதை அவர் பதில் சுட்டுகிறது. பெரும் குற்றம். விபச்சாரத்தில் பிடிபட்டோர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது சட்டம். லேவியர் 20:10. இனச்சட்டம் 13:14. விபச்சாரத்தை ஆண்டவர் கடுமையாக கண்டித்துள்ளார். ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:27. பாவத்தால் பிடிபட்ட பெண்ணுக்கு தீர்ப்பு வேண்டுகின்ற அவள் கொல்லப்பட வேண்டும் என்றால் பாவிகளின் நண்பர் என்ற அவரது பெயருக்கு பாதிப்பு ஏற்படும். அவளை விட்டுவிட தீர்ப்பிட்டால் மோசேயின் சட்டத்தை மீறிய குற்றம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியின் கண்களிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். மத்தேயு 7:24 என்பது இயேசுவின் கற்பிதம். இஸ்ராயலினம் தம் கடவுளை மறந்து வேற்று கடவுளை வழிபட்ட போது அது விபச்சாரம் செய்ததாக சாடுகிறார் இறைவன். இத்தகைய யூத சமுதாய தலைவர்கள் விபச்சார குற்றத்திற்காக அவளை கல்லால் எறிந்து துடிக்கின்றனர். இவர்களை பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் அவள் மேல் கல் எறியட்டும் என்கிறார் இயேசு. 8. நாம் அனைவரும் பாவிகள், நம்மிடம் பாவம் இல்லை என்பமாயின் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 1:8 என்பது யோவானின் போதனை. நாம் பிறர் மீது குற்றம் காணும் முன் நம்மையே சோதித்தறிய வேண்டும். இத்தவக்காலத்தில் எந்த குற்றத்தை நான் நீக்க திட்டமிட்டுள்ளேன்? இரக்கத்தின் ஊற்று இயேசு. முடிந்த அளவு நோயை குணமாக்குவதும், முடியாத போது நோயின் தாக்குதலை குறைக்க பாடுபடுவதும் எல்லா வேளையிலும் நோயாளிக்கு ஆறுதல் கூறுவதுமே மருத்துவரின் கடமை ஆகும். பாவத்தில் பிடிபட்டு பலர் அறிய அவமானம் அடைந்து நின்றால் இந்த பாவி புனிதமான தீர்த்தத்தின் முன் சாக்கடை சற்று நிற்கிறது. கருணை கடல் முன் களங்கமுற்ற பெண் நிற்கிறார். ஆற்றில் விழுந்து அழுவோரை கை தூக்கி அவர் துயரம் மாற்றி விடாரை அடாமல் தண்டியாமல் விடுவைக்குள் மாய வினை சேற்றில் விழுந்து திகைப்பேனை நீ கண்டு தேற்றி கரை ஏற்றி விடாமல் இருப்பது அழகல்ல என் ஐயனே என்று வேதநாயகர் பாடுகின்றார். எழுதி கொண்டிருந்த இறைமகன் ஏறிட்டு பார்த்தார். அம்மா, அவர்கள் எங்கே? நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். இல்லை ஐயா என்றார். இயேசுவிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், நீ பாவம் செய்யாதீர் என்றார். இழந்து போனதை மீட்க வந்த மனுமகன் லூக்கா 19:10 தீர்ப்பளிக்க அன்று மீட்பளிக்கவே அனுப்பப்பட்ட இயேசு யோவான் 3:15 நானும் தீர்ப்பிடேன் என்பது எவ்வளவு பொருந்தும். இது அவளுக்கு பாவம் செய்வதற்கு அனுமதி சீட்டன்று, அவளுக்கு மறுவாழ்வு அளிக்கிறார். இம்மகத்தான மன்னிப்பால் அவள் மனம் திருந்திவிட்டாள். மனிதனால் தீர்ப்பிடப்படுவதை விட இறைவனால் தீர்ப்பிடப்படுவதையே விரும்புகிறேன் என்றார் ஒருவர். இறைவனது தீர்ப்பு நியாயமானது. மனித பலவீனத்தை அறிந்தவர் அளிக்கும் தீர்ப்பு. என் பகைவர் என்மேல் பாய்ந்து என் குற்றப்பட்டியலை படித்து என்னை கல்லால் எறிய அனுமதி வேண்டும் பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் கல் எறியட்டும், உங்களில் பாவம் இல்லாதவன் கல் எறியட்டும் என்று கூறி என்னை காத்த கருணாமூர்த்தி எம் இயேசு, அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? பாவத்தை தவிர்த்து வாழ்வது என் நன்றி கடன். ஆண்டவரின் அருள் நம்மோடு என்றென்றும் இருப்பதாக. குறிப்பாக இத்தவக்காலத்தில் ஆமேன்.